ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள்கிட்ட காட்டுற செடியை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய முள் புதாரில் இருக்கும். இதில் இந்த கருப்பு கலரில் ஒரு பழம் இருக்கும். ஸோ இது எங்கள் ஊரில் வந்து நாங்கள் சூறைப்பழம்னு சொல்லுவோம். சில பேர் வீட்டில் வந்து தொரடுமுள்ளி பழம் அப்படின்வாங்க. ஏன்னா இதில் வந்து முள் இருக்கும். இது பின்னாடி பக்கம் இருக்கும், தெரியுதுங்களா? கூர்கூராக இருக்குது பாருங்கள். ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு தொரடு மாதிரி இருக்கும். உங்கள் சதையில் மாட்டி இழுத்துரும். அதனால் தொரடுமுள்ளி பழம்னு சொல்லுவாங்க. சில பேரில் வந்து புளிப்பு பழம்னுவாங்க. ஸோ ஒரு ஏரியாவுக்கு ஒரு பழம். ஸோ இதோட சுவை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் புளிப்பாகவும் ஒரு சில டைமில் நல்ல இனிப்பாகவும் இருக்கும். காய பறிச்சிங்கன்னா புளிப்பு சுவையில் இருக்கும். இது செங்காய் சொல்லுவாங்க, பழுக்கிற ஸ்டேஜில் இருக்க காய். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக புளிப்பு ப்ளஸ் இனிப்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். புளியாக நிறைய பழங்கள் இருக்கும். கிளைகள் தெரியுதுங்களா? ஸோ வெயில் காலங்களில் காட்டில் இருக்கிற குருவிகள், மயில், இந்த மாதிரியான பறவைகளுக்கு இந்த பழம்தான் வந்து முக்கியமான ஒரு உணவு. ஸோ இந்த பழத்தை இதுங்க சாப்பிட்டு அங்கங்கே எச்சம் போடும். இந்த எச்சம் மூலயமா இந்த செடி மறுபடியும் வளரும். ஆனால் காடு ஃபுல்லாக இந்த பழச்செடி நிறைய இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ, பாய். இந்த கிளைகள்லாம் பாருங்கள், இன்னும் எவ்வளோ பழம் இருக்குது தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காட்டுறோம். இந்த செடி ஃபுல்லாகவே பழமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் ஊரில் இந்த பழத்துக்கு என்ன பேருன்றதை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த புதரில் பாருங்கள், ஒரு சுண்டைக்காய் செடி ஒன்று முளைச்சிருக்கு. ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடியும் பூ விட்டுருக்கு. இங்கே காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க, சுண்டைக்காய் செடி பூ விட்டுருக்கு. நடு காட்டில் சுண்டைக்காய் செடி. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.